Hello friends, welcome back. Hope you all are doing so good. Kids summer holidays start ஆயிடுச்சு. ஸோ என்னோட 10 வருஷமாக ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிட்டு இருந்த யோகா ப்ராக்டிசஸை வந்து ஐ வாண்டட் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல் அண்ட் ஐ ஹவ் ஜாயின்ட் அன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் யோகா. ஸோ என்னோட ரொட்டீன் எல்லாம் இப்போ கம்ப்ளீட்லி இட்ஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் சம்மரில் கிட்ஸ்க்கு ஸ்கூல் கிடையாதுல, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் திஸ் ரொட்டீன் வித் யூ கைஸ் அண்ட் த டைம் இஸ் 6 AM. ஸோ காலையில் டப்பா பேக் பண்ணுற வேலை கிடையாது. அண்ட் பிஃபோர் த யோகா ஒர்க் அவுட் ஐ எம் ஹேவிங் த ப்ரீ ஒர்க் அவுட் மீல். ஸோ 4 to 5 பிஸ்தா சாப்பிட்றேன். அண்ட் ஐ ஷுட் ஹாவ் அ 30 minutes ஆஃப் கேப் பிஃபோர் டூயிங் யோகா. ஸோ என்னோட ஒர்க் அவுட் வேறு வந்து நான் வெளியவே லிவிங் ரூமில் எடுத்து வச்சுருப்பேன் ஃபார் ஈஸி ஆக்சஸ் இன் த மார்னிங். ஸோ குவிக்லி ஐ எம் கெட்டிங் இன் டு மை ஒர்க் அவுட் வியர். ஸோ த கம்ஃபர்டபுள் வியர் டு டூ த ஆசனாஸ். ஸோ என்னோட கிளாஸ் டைமிங் எவ்ரி டே மார்னிங் இருக்கும் 6:30 to 8:30 அண்ட் ஆல்சோ ஈவினிங் தியரி கிளாஸஸ் இருக்கும், அதுவும் 2 hours. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஜாப். ஸோ 6:25 ஆகிடுச்சு அண்ட் ஐ ஆம் ஆல் செட் ஃபார் த யோகா ப்ராக்டிஸ் ஃபார் த டே. ஸோ என்னோட கிளாஸ் வந்து இட் வில் கோ இன் ஆன்லைன், ஜூமில் நடக்கும். ஸோ 2 hours ஆஃப் ஃபுல் பாசிட்டிவிட்டி அண்ட் அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க. தோ இட் இஸ் இன் ஆன்லைன் தே வில் கரெக்ட் த போசஸ். ஸோ இது வந்து குளோபலாக நடக்குது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து இந்த கோர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி இன் அன் இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேஸஸை நான் பார்க்குறேன். ஸோ யூஸ்வலாக யோகா அப்படின்னா சூரிய நமஸ்காரம் அப்படி தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். பட் யோகா இஸ் நாட் ஜஸ்ட் த சூரிய நமஸ்காரம். இட் இன்வால்வ்ஸ் மெடிடேஷன், ரிலாக்ஸேஷன் அண்ட் யோகாசனாஸ், பிராணாயாமாஸ் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் 2 hours ஆஃப் இன்டர்ன்ஸ் ஒர்க் அவுட் த யோகா ஐ ஆம் ஹேவிங் மை காஃபி, மார்னிங் காஃபி பை 8:30 தான் குடிக்கிறேன். அண்ட் ஹியர் கம்ஸ் மை பிரேக்ஃபாஸ்ட். I'm having some greens and a lot of protein. ஸோ இன்றைக்கி நான் என்ன ப்ரோட்டீனுக்கு எடுத்திருக்கேன்னா ஸ்வீட் கார்ன் அண்ட் எல்லோ மட்டர். அண்ட் கிட்ஸுக்கு வந்து இட்லி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாவில் நான் இட்லி இன்றைக்கி ஊற்றிருக்கேன்னா ப்ரௌன் ரைஸ் அண்டு கருப்பு உளுந்து இந்த ரெண்டும் சேர்த்து அரைச்ச மாவில் தான் இட்லி கொடுக்குறேன். அண்ட் என்னோடய சாலட்டில் வந்து இந்த ரெட் அமராந்தஸ் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் பிளான்ச் பண்ணிட்டு ஆட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் வந்து வேகணும். அதனால் வந்துட்டு ஸ்வீட் கார்ன் அண்ட் எல்லோ மட்டர் வேகும் போது அதிலே வந்துட்டு நான் அந்த க்ரீன்ஸ் ரெட் அமராந்தஸ் லீவ்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் நல்லா வெந்துடும். இந்த மஞ்சள் பட்டாணி வந்து நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வேக வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து மறுபடியும் பாயில் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ ஆடிங் இன் டு மை க்ரீன்ஸ் அண்ட் அலாங் வித் லிட்டில் பிட் ஆஃப் சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ், அப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தட்ஸ் இட். வெரி ஹெல்த்தி சாலட் இஸ் ரெடி. அண்ட் பேலன்ஸ் இருக்கிற ரெட் அமரந்தஸ் லீவ்ஸை வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஜிப்லாக் பவுச் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு பேலன்ஸ் க்ரீன்ஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணிடுறேன் ஃப்ரிட்ஜில். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு ஸ்டோர் அண்ட் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது, ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர். அண்ட் பை த டைம் ஐ ஸ்டார்ட் மை ஒர்க் என்னோட பாப்பா அவள் எழும்பிட்டு ஷீ இஸ் லேர்னிங் சம்திங். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஷீ செட்டப் சம் ரொட்டீன் ஃபார் ஹர் அண்ட் ஷீ ஸ்டார்டட் லேர்னிங். ஸோ எவ்ரிடே கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறா, அதுக்கப்புறம் தமிழும் கொஞ்சம் படிக்கிறா. ஸோ சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு பார்க்குறா. ஸோ ஷீ இஸ் ஸோ போர்ட். அதனால் அவளே வந்து சில ரொட்டீன் செட் பண்ணிட்டு ஷீ ஸ்டார்டட் லேர்னிங். அண்ட் ஷீ ஹேஸ் ரிட்டன் ரொட்டீன், ஹாலிடே ரொட்டீன் அப்படின்ட்டு எழுதி ஸ்டிக் பண்ணியிருக்கா. இதில் வேக்கப் டைம் மட்டும் பாருங்களேன் 9:30 AM. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. ஸோ லீவு தானே, லெட் தம் என்ஜாய் த லீவ்ஸ். அண்ட் இதில் சிசி பிளேயிங் டைம், அவள் தங்கச்சி கூட விளையாடுற டைமு, ஸ்டடி டைம், டான்ஸ் டைம் அப்படின்ட்டு நிறைய எழுதி வச்சுருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் ஹர், ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹர். அண்ட் லன்ச் வந்துட்டு வி ஆர் மேக்கிங் ஜஸ்ட் பாஸ்தா. So kids asked for some pasta, so I'm making some white sauce creamy pasta for them. So அதுக்காக garlic வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிட்டேன் and adding in some butter. So basic white sauce அந்த மைதா and butter யூஸ் பண்ணி பண்ணுவோம்ல, மில்க் அதோடு சேர்த்து கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
பட் லிட்டில் சேஞ்ச் என்ன பண்ணியிருக்கேன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஆலிவ் ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இட் வில் என்ஹான்ஸ் த டேஸ்ட். ஸோ ஆலிவ் ஆயிலில் வந்துட்டு ஐம் ஆடிங் இன் த ஃபைன்லி சாப்டு கார்லிக்ஸ் அண்ட் கிடைக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிடுவேன். அண்ட் பாஸ்தா வந்து 1 பார்ட் இருந்தால் பட் வெஜிடபிள்ஸ் வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அதிகமாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடுவேன் ஸோ தட் மை கிட்ஸ் வில் ஹேவ் இட். தென் ஆடிங் இன் த ப்ரிப்பேர்டு ஒயிட் சாஸ் அண்ட் creamy pasta is ready. And for evening we had sweet bonda. So it was ultimate climate. It was raining actually. So kids வந்து எதாவது முறுமுறுன்னு சாப்பிடணுன்னு கேட்டாங்க. So we made sweet paniyaram and it goes very well for the climate. We sipped some coffee as well. So in between my work I came and enjoyed with my kids in the rain. என்னோட ஒர்க் ரொட்டீன் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஈவினிங் ஐ வாண்டட் டு ஸ்பெண்ட் சம் மோர் டைம் இன் த தியரி கிளாஸஸ் ஆஃப் யோகா அண்ட் ஐ எம் டேக்கிங் சம் நோட்ஸ் அஸ் வெல். ஏன்னா வந்துட்டு ஐ வில் பி ஹேவிங் அன் எக்ஸாம். ஸோ நான் இந்த ஆசனாஸ் அண்ட் அந்த தியரி பார்ட்டில் நல்லா படித்தேன்னா ஐ வில் பி எலிஜிபிள் ஃபார் த எக்ஸாம். ஸோ அந்த நோட்ஸ் வந்து கொஞ்சம் நான் எடுக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் டு புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் ஆஃப்டர் தட் கிட்ஸோட ஃபன் டைம் தான். So this is a Friday night actually. So usually Friday வந்து we will watch some movie. So இன்னைக்கு வந்து kids are so excited because Friday நால because I'll spend a lot of time with them in the evening. ஸோ ஐ வில் ப்ளே அ லிட்டில் பிட் அண்டு கிட்ஸு வந்து பெட்டில் விளையாடிட்டே இருக்கும்போது பாத்திரம்லாம் எடுத்து வைக்கிறேன். ஸோ மெய்ட் வந்து வாஷ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த பாத்திரம்லாம் நான் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா த நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எனக்கு யோகா கிளாஸ் இருக்கும். ஸோ மார்னிங் எனக்கு டைமே இருக்காது டு க்ளீன் த கிச்சன். ஸோ நைட்டே வந்து கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு தான் நான் படுப்பேன். ஸோ முடிஞ்சளவு என்னெல்லாம் விஷயம் நைட்டு பண்ண முடியுமோ அந்த விஷயம்லாம் நைட்டே பண்ணிடுறேன். ஸோ தட் மார்னிங் வில் பி வெரி ஸ்மூத் ஃபார் மீ. ஸோ எல்லா பாத்திரம் எல்லாத்தையும் வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இப்போ வந்து ஃபார் டின்னர் ஐ மேட் அ வெரி குவிக் பன்னீர் பட்டர் மசாலா யூஸிங் அ பேஸ் கறி. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. அண்ட் மை டாட்டர் இஸ் ஹேவிங் அ வியர்ட் டேஸ்ட். ஸோ தோசாக்கு பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிடுவேன். பட் ஐ யூஸ் டு ஹேவ் இட் வித் ரோட்டி. பட் தோசாக்கு ஷி ஹேட் த சேம் பேட்டர், அந்த ப்ரௌன் ரைஸ் அண்ட் உருதால் வச்சு கிரைண்ட் பண்ண பேட்டர் தான் அவள் சாப்பிட்டுட்ருக்கான். அண்ட் டுடே இட்ஸ் த பைஜாமா டே, the pajama party. So usually Friday we will be on our pajamas. So even I will be on my pajamas with the kids to have fun. So we will say it as pajama party அப்படின்ட்டு we will have a lot of fun. So kids வந்து mostly they'll have a twinning pajama. So they'll wear that and they'll have a lot of fun. ஸோ அது போட்ட இனிமேல் ஈவன் குட்டி பாப்பாக்குமே தெரிஞ்சிடும் that we are going to have some fun அப்படின்ட்டு. அண்ட் பாப்கார்ன் இல்லாத மூவியா, ஸோ ஆல்வேஸ் வில் ப்ரிப்பேர் சம் பாப்கார்ன். அண்ட் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ண போகிறேன். வாட் இஸ் தேட் யூனோ, தி கார்மெட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வி ஹவ் காட் திஸ் கேரமல் பாப்கார்ன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அண்ட் இது குக்கர் பாப்கார்ன் இல்லை, ஜஸ்ட் யூ கேன் கீப் இட் இன் த மைக்ரோவேவ் அண்ட் 2 minutes and 30 seconds முடிஞ்சிடும். ஸோ அந்த பேக் ஓப்பன் பண்ணணுமே வந்துட்டு பட்டர் ஸ்மெல் பயங்கரமாக இருந்தது. அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு இட் இஸ் கேரமலைஸ்டு பாப்கார்ன் எப்படி அது பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் லெட்ஸ் சி த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இட் இஸ் த நார்மல் நம்ம மைக்ரோவேவ் அவனில் வைக்கிற மாதிரியே தான் இருந்தது. ஸோ கிட்ஸ் ஆர் ஆல் வெயிட்டிங். ஸோ பாப் ஆகிட்டுருக்கு, நல்ல சவுண்டு கேட்குது, பயங்கர வாசமாக இருந்தது. அண்ட் தே ஆர் வெயிட்டிங். அந்த 1 minute கூட வெயிட் பண்ண முடியல கிட்ஸால். ஸோ இதில் சீசனிங் ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் ஹவு இட் வில் டர்ன் இட் டு எ கேரமலைஸ்டு கேரமல் பாப்கார்ன் அப்படின்ட்டு. ஸோ பட் டில் நவ் இட் லுக்ஸ் லைக் அ நார்மல் அந்த பட்டர் பாப்கார்ன் மாதிரி தான் இருக்குது. ஸோ வி ஷேக்ட் இட் வெரி வெல். ஸோ கார்மெட் பிராண்ட் இந்த பாப்கார்ன், இட் இஸ் ஜஸ்ட் ஆசம், சூப்பராக இருந்தது. ஸோ வி ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் இட் டு த பவுல். இட் வில் பி ஸோ ஹாட், ஸோ பி வெரி கேர்ஃபுல் வென் யூ ஆர் டேக்கிங் இட் அவுட். ஸோ பவுலுக்கு வந்து பாப்கார்ன்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அண்ட் அந்த சீசனிங் வந்து பார்த்தா இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ நார்மல் சீசனிங். ஆனால் இது ஓப்பன் பண்ணணுமே ஏதோ டோனட் டேஸ்ட் வந்தது, அந்த கேரமல் டேஸ்ட் இருந்தது. ஆனால் கேரமல் பாப்கார்ன் மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த ப்ரௌன் கலரில் இல்லை. பட் அந்த பவுடர், த சீசனிங் வாட் தே ஹவ் கிவன், அது வந்து இட் கிவ்ஸ் த சேம் ஸ்மெல் லைக் கேரமல். அண்ட் ஐ எம் ஆல்சோ ரெடி ஆன் மை பைஜாமாஸ். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு மை ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆடிங் சம் மோர் பட்டன். ஸோ பட்டர் ஆன் இட் மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து எதாவது மூவி கிட்ஸுக்கு சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ கெட்டிங் இன் டு த அமேசான் ப்ரைம் எல்லா
ஓடிடியும் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். அமேசான் ப்ரைம், ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், Z5 எல்லாமே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு மூவி பார்ப்போம். அண்ட் ஐ ஹவ் ஸ்விட்ச் ஆன் த ஸ்ட்ரிங் லைட்ஸ் அண்ட் மேட் அ காசி ஃபீல் லைக் அ தேட்டர். ஸோ கிட்ஸ் ஆர் ஆல்சோ ரெடி வித் தேர் பாப்கார்ன். ஸோ 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக தே ஆர் கம்மிங் இன் டு த லிவிங் ரூம். அண்ட் ஈவன் இந்த குட்டி பாப்பா வந்து ஈவன் அவளோட அக்காவை வந்து தூக்க சொல்லிகிட்டே இருப்பாள். ஷீ லவ் ஹர் டு பி கேரிட். ஸோ மூவி பார்க்கும்போது யூஸ்வலாக அந்த ஏஜ் பார்த்து நான் போடுவேன். ஏன்னா குட்டி பாப்பா வந்து 3 இயர்ஸ் அண்ட் பெரிய பாப்பா வந்து 10 இயர்ஸ். ஸோ எந்த மூவியுமே ப்ராப்பராக கிடைக்காது. இவ வந்து கார்ட்டூன் மாதிரி எதனா மூவி கேட்பா, பேபி இருக்கணும் அந்த மூவியில், அந்த மாதிரி தான் குட்டி பாப்பா கேட்பா. பெரிய பாப்பா வந்து அவளோட ஏஜில் இருக்க மாதிரி எதனா மூவி கேட்பா. ஸோ இப்போ நடுவில் நான் தான் வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி மூவி சூஸ் பண்ணேன்னு எப்போயுமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் எனக்கு. ஸோ ரீக்ளைனர் சீட்டில் வந்துட்டு தே ஆர் செட் வித் அ கம்ஃபர்டர் ஆல்சோ. ஸோ மோஸ்ட்லி கிட்ஸ் இங்கே தூங்கிடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் தூங்கிடுவாங்க, அப்புறம் தூக்கிட்டு போயிட்டு ரூமில் போட்டுருவேன். மை ஹஸ்பண்ட் இஸ் ஆஃப் டு ஒர்க் ஃபார் அ ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் இன் பெங்களூர். ஸோ அதனால் நாங்கள் 3 பேர் தான். அண்டு இப்போ ஏதாவது மூவி சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி டாய்ஸ், அந்த மாஷா அதெல்லாம் பார்த்தா குட்டி பாப்பா விட மாட்டோம். ஸோ அவளுக்கு காட்டாமல் குவிக்காக நான் மாற்றுறேன். அண்டு நிறைய தேடி 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 ஐ ஹாவ் டு செக் ஆன் த ஏஜ் ஆல்சோ. அந்த சர்டிஃபிகேஷன் பார்க்கணும். ஸோ யூ சர்டிஃபைடா இல்லை ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்களே. அண்ட் ஃபைனலி விச் வாஸ் குட் லக் ஷக்கி அப்படின்னு நினைக்கிறேன். கீர்த்தி சுரேஷோட மூவி. ஸோ இட் லுக்ஸ் லைக் அந்த ட்ரைலர் கொஞ்சம் நல்லா இருந்தது. இட் லுக்ஸ் லைக் சம் மோட்டிவேஷ்னல் மூவி. ஸோ கிட்ஸுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு I have chose that good luck Shaki. So we are watching this. ஸோ ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு அண்ட் மூவி முடிய கண்டிப்பாக ஒரு 11:30 ஆகிடும். பட் ஸ்டில் ஓகே, நாளைக்கு ஹாலிடே தானே, அதனால் ஐ எம் ஜஸ்ட் ஹேவிங் ஃபன். அண்ட் மூவி பார்த்துட்ருக்கும்போது நடுவில் ஒரு ஆளை காணோம். கிச்சனில் லைட் போட்டு பார்த்தா ஆதியா பாப்பா ஃப்ரிட்ஜிலேருந்து கர்ட் எடுத்து வெண்ணெய் திருடி கிருஷ்ணா மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷீ லவ் டு டூ தட் ஆல் த டைம். ஸோ ஆளை காணோம் அப்படின்னா இந்த மாதிரி எதாவது இருட்டு ரூமில் போய் உட்காந்துட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து எதாவது பொருள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். அண்ட் ஷீ வில் பிஹேவ் லைக் அ பேபி. ஸோ க்ரால் பண்ணி வர்றதெல்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அண்ட் மூவி முடிஞ்ச பிறகு ஸ்டில் டாய்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் படுக்கிறேன். ஏன்னா லிவிங் ரூமில் தான் ஐ வில் டூ த யோகா ப்ராக்டிசஸ். ஸோ லிவிங் ரூம் டிவி யூனிட்டுக்கு கீழே இருக்க பாக்ஸ்லாம் பாப்பாவோட டாய்ஸ் வச்சுருப்பேன்ல, அவளுக்கு ஈஸி ஆக்சஸில் இருக்கனால. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னோடய லேப்டாப்பை நான் எடுத்து வச்சிடுறேன். ஸோ தட் மார்னிங் வந்து இந்த விஷயம்லாம் எனக்கு பண்ண பிடிக்காது, அந்த இடமும் க்ளீனாக இருக்கும். ஸோ தட் ஐ கேன் ஸ்டார்ட் மை ப்ராக்டிசஸ். ஸோ கிட்ஸ் வந்து தூங்கவே இல்லை மூவி முடிஞ்ச பிறகு கூட. ஸோ இப்போ 2 பேரையும் அமுக்கி தூங்க வைக்கணும். ஸோ இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஈவினிங். ஸோ இதோட நம்ம வீடியோ முடியுது. அண்ட் என்னே மாதிரி இந்த சம்மர் ஹாலிடேஸை, கிட்ஸோட ஹாலிடேஸை நீங்களும் ப்ரொடக்டிவாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு அழகான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிவ் அ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பை.